ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதி புதன் போய் வக்கரமாக இருக்காரு. லாபம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும்னு நினச்சி பண்ணுற வேலையில் கொஞ்சம் இழுக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காசா பணமா வேலையா அப்படின்னா மட்டும் வெள்ளக்காரனா வந்து நிற்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா ஒரு விஷயம் சொல்கிறேங்க, எப்பயுமே நான் சொல்கிறதான், யாரையும் ஆட்டையை போடாமல் யாரையும் வந்து எதிர்பார்க்காம நேர்மையாக இருக்கவங்கள எந்த பிளானட்டும் ஒன்றும் பண்ணாது. அதனால் சிம்மராசிக்காரங்களை எதுவுமே பண்ண முடியலன்னு சனி அப்படியே டென்ஷனாகி உட்காந்துருக்காரு. உங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? உணர்வுகளுக்குள்ளே கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ண முடியும். வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் தான் கரெக்டாக இருக்கீங்களே, உங்களை ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோன்ற ஒரு எண்ணம் மேலும். அது சனி கொடுக்குறாரா? தலைக்கு மேலே ஒன்று வச்சிருக்கோம்ல கேது, அவரோட லீலை தான். அதுவும் கொஞ்சம் 4 மாதம் தான், அப்புறம் போயிடுவார். பை பை சொல்லிட்டு 12ஆம் வீட்டுக்கு போயிடுவார். 12ஆம் வீடை பற்றி நம்மளுக்கு என்ன கவலை? ஆயின சைன போகிறதுக்கு நம்மளாம் அதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? நம்மள விடிய விடிய வேலை செய்கிற ஆள். அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொடக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகிறது. நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது.